வணக்க மக்களே. இது நான் செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரசு நிறுவனம் தாங்க. என்டிபிசி அப்படின்ற மின்சாரத்துறையை சேர்ந்த ஒரு அரசு நிறுவனம் தான். இவங்க இப்போதைக்கு மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குங்க. ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு E8 லெவலில் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா, மெம்பர் ஆஃப் ICSI அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஒரு பப்ளிக் செக்டார்லேயோ ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை எதுலேயுமே உங்களுக்கு ஒரு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 வருஷம் குறைஞ்சது லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க சேல்ரியே செம்மையாக கொடுக்குறாங்கங்க. ஸோ 1,00,000 இருந்து 2,60,000 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்பர் ஏஜ் எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னா, நீங்கள் 55 வயசு வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபிக்ஸடாக இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக E8 கிரேட் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1,20,000 2,80,000 வரைக்கும் இருக்கும். அது போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், DA இருக்கும், HRA இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வரும்போது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டார் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்கள் பப்ளிக் செக்டராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரும் ஒர்க் பண்ண இருந்தாலும் ஓகே, நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அப்படின்றதையும் சில ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் மேனேஜர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்து தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அன்ரிசர்வ் கேட்டகரியில் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 10th சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோகிராஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டு, ஃபைனல் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது, அதுக்கப்புறம் கேஸ்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, OBC NCL சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோவுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஜென்ரல் கண்டிஷன்ஸ் நீங்கள் லைக் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது careers@ntpc.co.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் ஒரு 300 இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 300 கட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேமெண்ட் ஆஃப்லைன் மோடில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஆன்லைனில் பண்ணோன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நாள் எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.